மேன்ஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். இந்த வீடியோல புதையல தேடுற நாயில இருந்து பொம்மைங்க நடுவுல தூங்குற பூனை வரைக்கும் மேற்கொண்டு ஊசி போட போறாங்கன்னு தெரிஞ்சவனே அக்கா கையை பிடிக்க திருடுன்னு பார்த்தோன்னே நாய்ங்க அசையாத மாதிரி நடிக்கணும் பல தானே பார்க்கலாம். ஸோ 10 நிமிஷம் பிரச்சனை வர அடிச்சுட்டு சரி வாங்க போலாமா. நேத்து கம்மி ரேட்டு சொன்னான். நேத்து அவன் சாதாரண நாய்ங்க, இன்னைக்கு அவன் பிராண்டட் நாய் 5 லட்சம் ரூபா கூட வேணும். ஓப்பன் கங்னம் ஸ்டார் எவ்வளவு சமத்தா கைக்கு அடக்கமா உட்காந்து சாப்பிடுறான், ஒரே வாயில முழுங்கிறவா. ஆண்டி ஆண்டனாவை தான் சரி பண்ணுங்கிறான். அங்க ஆண்டனாவே இல்ல, எந்த ஆண்டனாவை சரி பண்ணுங்கிறான் அவன். பாருங்க சார், உள்ள வராதீங்க, நான் இப்பயே வார்னிங் கொடுக்குறேன். நான் வந்துட்டு கொஞ்சம் பயங்கரமான மிருகம், திடீர்னு பயம்புறுத்துவேன். இனிமேல்ட்டு பொம்மை வாங்கிட்டு வந்தோம்னு வச்சிங்களா, ஒன்றுத்துக்கு 16 பொம்மையா வாங்கிட்டு வரோம். தாக்கா ஃபார் மேட்ச் நடத்த ஆரம்பிச்சிடறானுங்க. சார் அங்க பாருங்க எவ்வளவு சந்தோஷமா இது அந்த ஹாப்பி பூனை தானே இது. இந்த உலகத்திலே நான் ஒருத்தி தான் அழகு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா கண்ணாடியில உன்னை பாக்குற வரைக்கும் தான் அது நீ இவ்வளவு அழகா இருப்பேன்னு யோசிச்சிருந்தேன்னா நான் இந்த கற்பனையை யோசிச்சிருக்க மாட்டேன். ஆமா, உன் டாக் லைசன்ஸ் நம்பர்னா அது நாய்களோட நாய்களா பாஸ்தா ஊட்டி வாழ்த்துட்டுனா அதுவும் ஒரு நாய் நெஞ்சிக்கிச்சு. சார் நல்லா உட்காந்து கொஞ்ச ஆடின்னு ஏதோ மண்டையில யோசிச்சுக்கிறாங்க. திடீர்னு எங்க இருந்து இந்த நினைப்பு வருது தெரியல. அதை ஹாலோவீனை செலிப்ரேட் பண்றதுக்காக பூஸ்டி பழம் வாங்கிட்டு வந்தேன். அதை டெக்கரேஷன் பண்ணுகிறாரு தலைவர். பாருங்க பிள்ளைக்கு பசியில பெல்லு எங்க இருக்குதுன்னே தெரியல. பெல்லு கரெக்டா இருக்குதுன்னு சாப்பாடு போடுறேன். நீதான் அப்படி முட்டை கண்ணை வச்சிருந்தா பாவமா பார்க்காத, நீ வெளுத்து போடுவோண்டா. அவன் 25,000 ரூபாய் முறுக்கா இருக்கும். ஏன் ஒரு சோஃபா வாங்கி வந்து போட்டு பிச்சு வச்சிருக்கிறேன். சாப்பாடு சை, இந்த சாப்பாடா ஐயா, இது சாப்பிட்டா நான் 4 நாளைக்கு படுத்துன்னு இருக்கணுமே. சமைச்சியா? ஐயோ, லட்டு மாதிரி செய்ய சொன்னா எலுமிச்சப்பழம் மாதிரி செஞ்சு எடுத்துன்னு வந்துக்கிறேன். பாரு தூங்குற டைம் வந்துருச்சு. உனக்கு சொட்டர் கொடுத்து பெட்டு குத்து பெட்ஷீட் குத்து தலகாணி குத்து ஏசியும் போட்டா காக்கா மலான் பூக்கா மலான்னு கேட்டுனுங்கிற நீ. அப்படியே ஒரு சிங்க போஸ்ட்ல உட்காந்து இருக்கும் போதே தெரியல ஏரியாவோட எதனா திடீர்னு பிரச்சனைன்னு வச்சுக்கோங்களா, ஏந்து போய் உள்ள பூந்துப்பான். காலங்காத்தால எது பந்த தூக்கிட்டு 2 பேரும் ஜாலியா விளையாட போறாங்கன்னு பார்த்தா என் ஸ்பீக்கரை தூக்கிட்டு போறானுங்க. ஏங்க அவனே பாவம் அவசரம் முறையாம உக்காந்துக்கிறான், போஸ் குத்துன்னு உக்காந்துக்கிறானா. இன்னைக்குதான் அவனோட ஒசரத்துக்கும் அவனோட வேகத்துக்கும் கரெக்டான ஆள் கிடைச்சிருக்காங்க. நீ கவலையே படாத, 100 வருஷம் ஆனாலும் அது உன்ன கூட உயரம் வளராதரா. இன்னைக்கு உனக்கு அளவு கிடையாது. நீ பண்ண வேலைக்கு நீ மட்டும் இல்ல, உன் கால் கட்ட வர நகத்துக்கும் அளவு இல்ல. பின்னாடி போ. வீட்டுல இருக்கிற குடிமகனுங்களா, இங்க வாங்க, பூனைக்கு சொத்து தரலான்னு சொல்லிட்டாங்க. வந்து வீட்டுல என் பேர்ல இருந்து ஓடியா. இந்த பில்டிங்குள்ள எப்படிதான் வாழ்றாங்கன்னு தெரியல. நம்மளுக்குலாம் காடு மலை சிங்கம் பூனைனாதான் கரெக்டா இருக்குது. அப்படியே பாக்குறதுக்கு கரடி பொம்மை மாதிரி 10 பொருத்தம் பக்காவாக்குற ரோடு சைட்ல வச்சு 800 ரூபாய்க்கு வித்துறவா. வெளியே கூட்டு போறோம்லங்க, அந்த சந்தோஷத்தை இப்படிதான் ராக்கெட் மாதிரி போய் சொல்லுவாரு. யாருங்க இவன்? ஆரஞ்சு பழத்தோட அடிப்பகுதி மாதிரியே இருக்கிறான். நல்லா எகிரி பாஞ்சி சீறி ஓடும் போது தெரியலையோ தொட நல்ல தொட. அடுத்த வாட்டி ஏறி மிதிக்கும் போது இது உனக்கு தோணணும். சார் உங்க நாய் பாக்குறது ரொம்ப கம்பீரமா இருக்குது, ஆனா ட்ரெயின் சவுண்ட் எங்கேயோ கேக்குது. முட்டையை உடைக்கிற வேலையில அவர் முழு மூச்சா ஈடுபட ஆரம்பிச்சிட்டாருங்க. நான் என்ன மட்டும் தான் கருப்புன்னு நினைச்சுன்னு இருக்கிறேன். இந்த கண்ணாடியில பார்த்த பிறகுதான் இந்த உலகமே கருப்புன்னு என் கண்ணுக்கு தெரியுது. ஒழுங்கா உள்ள இறங்கி உட்கார்றா. எங்கன்னா எகிரி பயமா இருக்குது, வந்து உட்காருனா.
சார் நான் இங்க கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ண வந்தேன் என்னோட வைஃபுங்க அது பக்கத்துல போக கூடாதுங்கிற அந்த குட்டை பையன். அவன் சொட்ரு போட்டுன்னு வெளியே வந்தது கூட பிரச்சனை இல்லைங்க. எஞ்சி வந்தவொடனே ஏரியாவுல என்ன பிரச்சனைன்னு ஜன்னலை திறந்து பாக்குறான். மண்டையே போட்டு நான் சொரிஞ்சுட்டு இருந்தேன். நான் எப்ப போயிட்டு பொரியலுக்குன்றது ஒரு நாளைக்கு 40-50 மூட்டை எடுத்துட்டு போயிட்டு இறங்கலன்னா சோறு உள்ள இறங்க மாட்டேங்குது. இப்பதான் தெரியுது இவ்வளவு நாளா என் கைக்குள்ள ஒரு கார் ரேஸ வச்சு நின்றுக்கிறேன். நான் பாருங்கடா இந்த பூனையை நான் தத்து எடுத்துட்டேன். கை வைக்கிறது கொஞ்சிறது கெஞ்சிறதுன்னு வந்தீங்கன்னா அப்புறம் அவள் தான். கையை கூடுறா சாப்பாடு தரேன்னு அவங்க லாங்குவேஜ்ல சொல்லி புரிய வைக்கிறாரு. அப்படி சிங்க நட போட்டு ஸ்லோ மோஷன்ல போனோம். எங்க சிங்கம் எங்க சிங்கம்? கிரங் 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 கிரங். ஆர்எக்ஸ் சவுண்ட் தானே நல்லா தெரியுமே. அவங்க தாத்தா தாங்க செடியை நட்டது. அவங்க அப்பா தண்ணி ஊத்தி வளர்த்து இப்ப அவர் படுத்து தூங்குறாரு. படுக்கிறதுக்கு இடமே இல்லாத மாதிரி அவன் தலைமலை ஏறி படுத்துனுறான் பாருங்களா. சிக்கன் பிரியாணியில இருக்க சிக்கன் பீஸ காணா நீ ஏன் மேல சந்தேகப்படுறியா? நேத்து மட்டன் பீஸ காணா எதனா உங்ககிட்ட கேட்டனா அந்த ஊஞ்சலை வாங்கி கொடுத்துட்டு ஒரு நாளைக்கு 999 வாட்டி ஆட்டினா தாங்க தூங்க போறான். அவன் பர்த்டே செலிப்ரேஷனுக்கு கலர் கலரான கவர்லாம் குட்டி குட்டியா வெட்டி எடுத்துட்டு வந்து அவன் மேல தூவி சந்தோஷப்பட்டா குப்பையெல்லாம் தூக்கிட்டு வந்து எதுக்கு இங்க போறேன்னு பாக்குறான். நான் வச்சுக்க காதல்லாம் லிமிடெட் சோர்ஸே கிடையாது. அன்லிமிட்டட் தான். அள்ளி வச்சுக்கோ. ஒரு நாய் பொம்மையை வாக்கிங் கூட்டு போயிட்டு இங்க தாங்க பாக்குறேன். அதுவும் இவரு சைஸையும் அவரு சைஸையும் பாத்தீங்களா? திருடன தாவை ஓடி பாஞ்சு புடிங்கடான்னா ஸ்டாச்சு கேம் விளாண்டுக்கிறானுங்க ஆளை பார்த்தவனே. நான் எங்க தூங்கினாலும் என்ன நிம்மதியா விட மாட்டான். 3 ஸ்பைடர்மேன் பொம்மை ஒரு பேட்மேன் இன்னும் பொம்மையெல்லாம் தூக்கி வந்து சுத்தி உட்கார வச்சிடறான். கரகரகரன்னு சவுண்ட் கேக்குதா கதவுல இருந்து? ஐயா கதவுல இருந்து புது வீடு சார் அது. இவரு கத்துறாருங்க. அவரே லெதர் ஜாக்கெட் எல்லாம் போட்டு என்ன சண்டைக்கு போறாருன்னு தெரியல. அவரை புடிச்சு கேள்வி கேட்டா கோவம் வராதா? இவ்வளவு அப்புறாணி குட்டியா இருக்க கூடாது. நான் உங்ககிட்ட கொடுக்குறேன், நீ அவன்கிட்ட பறி கொடுத்துருவாங்கன்னுக்கிறேன். இங்க உக்காந்துக்கிறாரு தாராள பிரபு. எவனாச்சும் டியூப் லைட் தின்னுவானா? இவன் தின்னுவான். ஏங்க பூனை பயம்பூர்த்தி பூனை கத்துது ஓகே, பின்னாடி ஒரு முரட்டு குரல் கேக்குது. நீங்க கரெக்டான ஸ்பாட்டை தொட்டுட்டீங்க, வேலையை நிறுத்தாம நீங்க பாட்டு தொடர்ந்து செய்யுங்கன்றாரு. இங்க பாரு அவன் பாட்டுன்னு செவனேன்னு தூங்க போறான். ஆரஞ்சு குட்டி நீ தேவையில்லாம பிரச்சனை பண்ணுகிற. நான் சொல்றத தெளிவா கேட்டுக்கோங்க. எப்ப அதை எவ்வளவு தெளிவான மனுஷன் சொல்றாரு. காலை கிராசிங்ல போகுது. இவனை நம்பியா நான் வெளியே வரேன். பொம்மைய பார்த்து கை கால நடுங்கி நின்னுறாங்க. அவன் ஏக்கா ஊசிலாம் வேணாங்க, உங்களை நம்பி தானே வந்திருக்கிறேன். அதெல்லாம் பவர் வச்சுனா எல்லா ஜுரமும் தானே பறந்துட போகுது. அவனை வெளியே வாக்கிங் கூட்டு போனாலும் சும்மா அவ்வளவு குஷியா இருப்பாருங்க. என்ன குச்சி குச்சி டயரை பஞ்சர் பண்ணி விட்டுறான். புதையல் இங்க தாண்டா இருந்துச்சு சொன்னா நம்புங்கடா. ஏன் ஹைட்டுக்கு நான் பார்த்துட்டா லாரியில ஏத்தி போடும்போது. அவனுக்கு ஊத்தின தண்ணியில 200 ml தாங்க உள்ள போகுது. மீதி 800 ml தரையில இருக்கிற உயிரினங்களுக்கு ஸ்பான்சர் கொடுக்குற. எவ்வளவு டென்ஷனா இருந்தாலும் டேபிள் கடையில மூஞ்ச பார்க்கும்போது எல்லாம் ஃபிளைட் புடிச்சு போயிருதுங்க.